அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் தற்போது ஒரு விவாதம் சம்பந்தமாக இவர்கள் ரயிலில் பயணித்து வந்து கொண்டிருந்த சில மணி நேரத்துக்கு இடையில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட விஸ்வரூபம் திரைப்படம் குறித்த ஒரு சர்ச்சை தற்போது தமிழகம் முழுவதும் எழுந்திருக்கிறது. இந்த இடைப்பட்ட தொலைக்காட்சியில் பேசப்பட்ட சில விஷயங்கள் பல்வேறு கேள்விகளையும் விவாதங்களையும் தமிழகத்திலும் கடல் கடந்து வாழ்கிற அது குறித்து சகோதரர் பிஜே அவர்கள் தற்போது விளக்கம் அளிப்பார்கள். அதிலே கோனிகா பஷீர் அவர்களை கமலை சந்திப்பதற்காக பிஜே அவர்கள் அளித்ததாகவும் அதற்கு சில தீர்வுகளை பிரச்சனை சில தீர்வுகளை சொல்லி அனுப்பியதாகவும் இவ்வாறு பல்வேறு செய்திகளில் பேசப்பட்டது. அவை அனைத்தும் தற்போது சகோதரர் பிஜே அவர்கள் விளக்கம் தருவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய விஸ்வரூபம் என்ற திரைப்படம் முஸ்லிம்களுடைய மத நம்பிக்கையையும் திருமறை குர்ஆனையும் இழிவுபடுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கிற காரணத்தினாலும் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தையே தீவிரவாதிகளாக சித்தரிக்கின்ற காரணத்தினாலும் அந்த படத்தை திரையிடுவதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற சமூக பொறுப்போடு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் உள்துறை செயலாளரை தமிழக உள்துறை செயலாளரை சந்தித்து மனு அளித்தது. அதே தினத்திலே 23 அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகளும் உள்துறை செயலாளரை சந்தித்து இதே மாதிரியான கோரிக்கை வைத்தார்கள். தமிழக உள்துறை செயலாளர் அவர்கள் உளவுத்துறை அதிகாரிகள் மூலமாக நிலவரங்களை நன்கு அறிந்து கொண்ட பிறகு இந்த படத்தை இப்போது வெளியிடுவது உசிதமாக இருக்காது, இந்த படத்திலே ஆட்சேபிக்கத்தக்க காட்சிகள் இருக்கின்றன என்று கண்டறிந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பித்தார். தமிழகத்திலே அந்த படம் வெளியிடுவது தடுக்கப்பட்டது. இவ்வாறு தடை செய்யப்பட்ட பிறகு கமலஹாசன் அவர்கள் என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், அதை எப்படி சரி செய்வது என்பதில் நிஜமான அக்கறையோடு அவர் செயல்பட்டு இருந்தால் அன்றைய தினமே இது முடிவுக்கு வந்திருக்கும். அவர் அங்கே அமெரிக்காவில் இருந்து கொண்டு அதுல எந்த தவறும் கிடையாது, முஸ்லிம்களை இழிவுபடுத்தும் காட்சி கிடையாது, வசனம் கிடையாது என்று பேட்டியளித்து நான் சட்டப்படி சந்திப்பேன் என்று ஆரம்பத்தையே அவர் அணுக தெரியாமல் அணுகிவிட்டார். முஸ்லிம்களை புண்படுத்துகிறதா இல்லையா என்பதை முஸ்லிம்களுக்குத்தான் அதை உணர முடியும். ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய நம்பிக்கைகள் எங்கே புண்படுகிறது என்பது நுணுக்கமான ஒரு விஷயம். ஒரு சமுதாயத்திற்கு புண்படுவதாக தெரிகிற ஒரு விஷயம் இன்னொரு சமுதாயத்திற்கு அப்படி தெரியாது. அப்ப முஸ்லிம்கள் புண்படுவதாக சொல்கிறார்களே, எல்லோரும் ஒன்று சேர்த்து கொண்டு இந்த கருத்தை சொல்கிறார்களே, அப்ப இதுல என்ன இருக்கிறது என்று பரிசீலிக்க கூட அவர் முன் வராமல் இப்படி பேட்டி கொண்டிருந்தார். அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் இப்படி உள்துறை செயலாளர்கிட்ட மனு கொடுத்ததே கலாச்சார யுத்தம், கலாச்சாரத்தின் மூலமாக ஆயுதம் இல்லாத ஒரு யுத்தத்தை தொடங்கி இருப்பதாகவும் அதை ஒரு சண்டை மாதிரியான அமைப்புல அதை கொண்டு நிறுத்தினார். மூணாவதாக என்ன சொன்னார் கேட்டா, இவங்கெல்லாம் சும்மா சில தலைவர்கள் தான், மக்கள் அப்படி இல்லை, மக்களுக்கு சம்பந்தம் இல்லை என்கிற மாதிரியும் ஒரு கருத்தை விதைத்தார். இது பிரச்சனை வாசலை ஒவ்வொன்றாக அடைத்து விட்ட பிறகுதான் இந்த பிரச்சனை ரொம்ப முத்தி போய் நிற்கிறது. நீதிமன்றத்தில் சென்ற பிறகு நீதிமன்றத்தில் அந்த 144 உத்தரவு போட்டு செல்லாது என்று ஒரு நீதிபதி தீர்ப்பளிக்க, அது செல்லும் என்று 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சி தீர்ப்பளிக்க, இப்போது தடையில நீடித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப இந்த நேரத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள், இந்த திரைப்படம் சம்பந்தமாக சொல்லப்படுகிற கருத்துக்களை பார்த்தால்
ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஓரணியிலே நின்று இதை எதிர்ப்பதாகவும் முஸ்லிம் அல்லாத அனைவரும் இதை ஆதரிப்பது போன்ற ஒரு சித்திரம் இன்றைக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் அல்லாத மக்களும் முஸ்லிம்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பார்கள் என்றுதான் நாங்கள் நம்புகிறோம். முஸ்லிம்களை பாதிக்கிற காட்சி எதுக்கு அவங்க எடுக்கணும் என்பதுதான் அனைத்து முஸ்லிம் அல்லாத மக்களுடைய கருத்தாக இருக்க முடியும். ஆனாலும் ஊடகங்களும் முக்கியமான தலைவர்களும் இது முஸ்லிம் அல்லாத ஒரு பிரச்சனை மாதிரி கொண்டு முஸ்லிம் அல்லாத அத்தனை மக்களும் இந்த படத்திற்கு இயங்குவது போலவும் முஸ்லிம்கள் மாத்திரம் இதை எதிர்ப்பது போலவும் உண்டாக்கி இந்து முஸ்லிம் பிரச்சனை மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஒவ்வொரு வினாடியிலும் ஒரு ரசிகர்கள்ட்ட போய் நீங்கள் என்ன செய்வீர்கள், வராவிட்டால் என்ன செய்வீர்கள், ரத்தம் சிந்துவோம், இந்த மாதிரி எல்லாம் பேச வைத்துக் கொண்டு ஒரு விஷமமான ஒரு பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் தான் விஸ்வரூபம் படம் சம்பந்தமாக கோனிகா பஷீர் அவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு இந்த படத்தை 23 அமைப்பை சேர்ந்தவர்கள் பார்த்தார்கள். உங்க அமைப்பை சேர்ந்தவர்கள் பார்க்கல, நீங்கள் பார்த்துவிட்டு நீங்க சொல்லுங்க என்று கேட்டார்கள். அப்ப சென்ற ஞாயிற்றுக்கிழமை என்று நம்முடைய அமைப்புடைய நிர்வாகிகளை தொலைபேசி மூலமாக ஆலோசனை செய்து 3 நிர்வாகிகளை அனுப்புவதாக முடிவு செய்து மாநில செயலாளர் சையத் இப்ராஹிம் அவர்களையும், மாநில செயலாளர் சாதிக் அவர்களையும், மாநில தணிக்கை குழு தலைவர் கலீல் அவருடைய தலைமையில 3 குழுவாக நம்ம அனுப்பி வைத்தோம். கமலஹாசனுடைய இல்லத்திற்கு கோனிகா பஷீர் அவர்கள் அழைத்து கொண்டு சென்று அந்த படத்தை பார்க்க வைத்தார்கள். அப்ப அந்த படத்தை நம்முடைய நிர்வாகிகள் பார்த்துவிட்டு அதுல நிறைய ஆட்சேபனைக்குரிய விஷயங்கள் இருக்கின்றன என்பதை தெளிவாக விளக்கினார்கள். மற்ற நிர்வாகிகள்கிட்ட விளக்கினார்கள். அதுல முக்கியமாக குர்ஆன் வசனங்கள் தவறாக பயன்படுத்தப்படுகிறது, இஸ்லாமே தீவிரவாதத்தை போதிப்பது போல காட்டப்படுகிறது, தீவிரவாதிகளுடைய ஒரு கைடு புக் கையேடு தான் குர்ஆன் என்று ஒரு முடிவுக்கு ஒரு வகையில் அந்த காட்சிகள் எல்லாம் இருக்கின்றன. அது மாதிரியான வேற என்னென்ன தவறுகள் இருக்கிறது என்பதை எல்லாம் சொன்னார்கள். அதில் சில தவறுகளை நம்ம அந்த மண்ணடி பொதுக்கூட்டம் தம்பு சட்டி பொதுக்கூட்டத்தில் விளக்கி இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கு என்று சொன்ன பிறகு அப்ப திரும்ப அவங்க பஷீர் மறுபடியும் தொடர்பு கொண்டார். அப்ப நீங்க பார்த்ததுல உங்க சகோதரர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் அது முஸ்லிம்களை புண்படுத்துகிற விதத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அதில் நிறைய விஷயங்கள் தவறாக இருக்கிறது. முஸ்லிம்கள் இந்துக்கள் மத்தியில் ஒரு விரிசலை ஏற்படுத்தி எல்லா முஸ்லிம்களை தீவிரவாதியா காட்டிவிடும் என்ற கருத்து தான் இருக்கிறது என்று சொன்னார்கள். இதெல்லாம் விளக்கின பிறகு அவர் துவக்கத்தில் அப்படிலாம் இல்ல நடக்கிறதான் எடுத்திருக்கிறாரு, சாதாரண விஷயம் மாதிரி தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்ப கமலஹாசன் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார். நாங்கள் 23 அமைப்பு சார்பாக பார்த்திருக்கிறார்கள், எங்க ஜமாத்தின் சார்பாகவும் உன்னிப்பாக இதை கவனிக்க வேண்டும் என்றே போய் பார்த்து குறிப்பிட்டுக் கொண்டு வந்திருக்கிறார்கள். இவ்வளவு பேரும் சொல்லுகிறார்களே என்று இந்த கருத்தை அவங்க அப்பவே அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று 23 அமைப்பும் சொல்கிறார்கள், தௌஹீத் ஜமாத்தும் சொல்கிறார்கள், நீங்க ஆட்சேபனைக்குரிய காட்சியை நீக்கிறேன் அறிவிங்கன்னு சொல்லி இருந்தால் அப்ப நீதிமன்றத்தில் தீர்ப்பு அளிக்கப்படாமல் இருந்த ஒரு நேரம், அடுத்த நாள் தான் தீர்ப்பு வருவதாக ஒத்திவைத்திருந்த ஒரு நேரம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு இந்த முயற்சி எடுத்திருந்தார்களே ஆனால் எல்லா தலைவரும் கூப்பிட்டு வைத்து நாங்க எங்களுக்குள்ள முடித்துக் கொள்கிறோம், நீக்கி விடுகிறோம் என்று ஒரு மனுவை போட்டிருந்தார்களே ஆனால் பிரச்சனை அப்போதும் தீர்ந்திருக்கும். அப்போதும் அவங்க என்ன கருத்துல இருந்தாங்கன்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, பாதிக்கப்படக்கூடிய காட்சி இல்ல, நாங்க முஸ்லீம் நண்பர்கள் தான், முஸ்லீம் நண்பர்கள் முஸ்லீம் வேண்டப்பட்டவர்கள் ஒரு உண்மையில இருக்கலாம், அது இறைவனுக்கு தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் அவர் அறிந்தோ அறியாமலோ இந்த காட்சிகள் முஸ்லீம்களை புண்படுத்து முஸ்லீம்களாக நாங்கள் நினைக்கிறோம். அப்ப எங்க உணர்வுகளுக்கு ஏற்றவாறு அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதற்கு பிறகுதான் இன்றைய தினம் இது போய்கொண்டே இருக்கிறது. நீதிமன்றத்தில் தீர்ப்பு தடையெல்லாம் வந்த பிறகு இன்றைய தினம் பஷீர் அவர்கள் என்னிடத்தில் தொடர்பு கொண்டார்கள். தொடர்பு கொண்டு இந்த மாதிரி கமலஹாசன் அவருடைய வீட்டில் நாங்கள் இருக்கிறோம் நன்றாக அனுப்பி வைத்ததாக சொன்னார்கள். அனுப்பி வைக்கவில்லை. அவர் சொன்னதே என்னவென்று சொன்னால், கமலஹாசனுடைய இல்லத்தில் நானும் ஹாரூன் பாய் அவர்களும் இருக்கிறோம், அதுல இந்த மாதிரி படத்தில் உள்ள காட்சிகளை நீக்குவதற்கு, தவறான காட்சிகளை நீக்குவதற்கு அவர் ஒப்புக்கொள்கிறார் என்று என்னிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறார். அப்ப இது ஒரு தகவல், என்னிடத்துல கருத்து கேட்கவோ அல்லது இதை ஏற்றுக்கொள்றீங்களா என்ற அடிப்படையில் அவர் சொல்லவே இல்லை. என்னிடத்துல தகவலாக அவர் சில காட்சிகள்லாம் நீக்குவதாக இருக்கிறார், அதை ஒத்துக்கொண்டு விட்டார் அப்படின்னு சொன்னோம். நான் சொன்னேன், அவர் நீக்கினாலும் நீக்காவிட்டாலும்
மக்கள் மத்தியில அது இதை இந்த மாதிரி சித்தரிக்கப்படுகிறது என்ற ஒரு கருத்து போய் சென்று அடைந்து விட்டது. அடைந்து விட்ட பிறகு அவரை நீக்கிவிட்டு வெளியிட்டாலும் நீக்காமல் வெளியிட்டாலும் இரண்டும் ஒரே ரிசல்ட் தான் ஏற்படுத்தும். நீக்கிறதா இருந்தால் அதுக்கு சில முறைகள் இருக்கிறது, அப்படி நீக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். என்ன முறை என்று கேட்கும் பொழுது, இந்த பிரச்சனையை தௌஹீத் ஜமாஅத்தும் 23 அமைப்புகளும் தனித்தனியாக இதை கையில் எடுத்து நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். தனித்தனியாக உள்துறை செயலாளர்கிட்ட மனு கொடுத்திருக்கிறோம். அப்ப யாரு இதை எதிர்த்து களத்தில் நிக்கிறாங்களோ அவங்கள வைத்து பேசி எது எது நீக்கலாம் ஒரு டிஸ்கஸ் பண்ணி அனைவரும் சேர்ந்த முறையில் இதை எடுத்தால் மட்டும்தான் இது மக்களுக்கு அந்த காட்சிகள் எல்லாம் நீக்கப்பட்டு விட்டது என்று சென்றடையும். இவர் அறவே ஒரு காட்சி இல்லாம நீக்கிவிட்டாலும் அதுல இந்த மாதிரி இருக்குது என்று ஒரு கருத்துருவாக்கம் ஏற்பட்டதுனால அந்த படத்தை பார்க்க விட மாட்டாங்க. எடுத்த எடுப்புலயே அவங்களுடைய எதிர்ப்புகளை காட்டிடுவாங்க. இது கமலஹாசனுக்கே நன்மை தராது, உங்களுக்கு நன்மை தராது என்று நான் சொன்னேன். அப்ப என்னிடத்துல கேட்டாரு, உங்க அளவுகோல்ல என்னென்ன காட்சிகள்லாம் நீக்க வேண்டும் நீங்க கருதுறீங்க என்று கேட்டார். கருதுன உடனே நான் சொன்னேன், முதல்ல குர்ஆன் வசனங்கள் எல்லாம் சொல்றார்கள், அதெல்லாம் நீக்கப்படணும், அதை நீக்க வேண்டியவை நான் கருதுறேன். அதே மாதிரி என்னென்ன காட்சிகள்லாம் நீக்கப்பட வேண்டியதாக எனக்கு தென்பட்டதோ நம்முடைய நிர்வாகிகள் 3 பேர் பார்த்து விட்டு சொன்ன அடிப்படையில் அதுல என்னுடைய நினைவில் நின்ற வகையில் என்னென்ன காட்சிகள் எல்லாம் நீக்க வேண்டும் என்று எனக்கு தெரிந்ததோ இவ்வளவு எல்லாம் தெரிகிறது அப்படின்னு சொன்னேன். அப்ப இதெல்லாம் நீங்க சொல்லிடுவோம், நீங்க ஒரு அறிக்கை விட்டுருங்க அப்படின்னாரு. அறிக்கை விடுறதுக்கு இதை சொன்னீர்களே, ஆனால் அறிக்கை நம்ம விட முடியாது. ஏன்னா இதுல 2 பேர் கையில களத்தில் எடுத்திருக்கிறோம். நாங்களும் பிரச்சனையை வளர்க்கறதுக்கு விரும்பல, கமலஹாசனை எதிர்க்கிறதுக்காக நம்ம இந்த போராட்டத்தில் இறங்கல, அந்த படத்தையே எதிர்ப்பதற்காக நம்ம இறங்கல. எவ்வளவு படங்கள்லாம் வருது, எங்களை பாதிக்குது என்பதற்காக தான் நாங்க இறங்கி இருக்கோம்னு சொல்லும் பொழுது, அந்த பாதிக்கிற காட்சிகளை நீக்கிவிட்டால் அதை தடுக்க மாட்டோங்கிறது கொள்கை முடிவு. அதுதான் பாதிக்கப்பட்டிருக்கூடிய காட்சிகள் நீக்கிவிட்டார்களே, ஆனால் அதுக்கப்புறம் வம்பு சண்டை போடக்கூடிய சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம் இல்ல. ஆனா பாதிக்கப்பட்ட எங்களை பாதிக்கிற காட்சிகள் எது என்பதை எல்லோரும் முடிவெடுக்கணும். நீங்க முடிவெடுத்து சொல்லிவிட்டீர்களே, ஆனால் அது அனைவரும் அதை ஒத்துக்கொள்வார்கள் சொல்ல முடியாது. அதுக்கு மேலையும் நீக்கப்பட வேண்டிய காட்சிகள் இருக்கலாம். அதனால நீங்கள் உடனடியாக என்கிட்ட சொன்ன மாதிரி 23 இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் இருப்பாங்க, அவங்கள தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட இதை புரிய வைத்து அவங்களுடைய சந்திப்போட இது நீக்கிவிட்டீர்களே, ஆனால் தௌஹீத் ஜமாஅத்தை நீங்க அழைக்க தேவையே இல்லை. நாங்க அனைவரும் ஒத்துக்கொண்டார்களே, ஆனால் நாங்க இது பிரச்சனை வேற மாதிரி திசை திருப்புகிறார்கள், அதுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது, சமுதாயத்திற்கு முஸ்லிம் அல்லாஹ் மோதக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு விடக்கூடாது, யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்கிற ஒரு சமூக அக்கறையோட நாங்கள் இதை பிரச்சனையாக விட்டுருவோம். எப்ப விட்டுவிடுவோம் என்று சொன்னால், அந்த 23 அமைப்பை சேர்ந்தவர்கள் பார்க்கட்டும், பார்த்து எதெல்லாம் நீக்க வேண்டும் என்று சொல்கிறார்களோ, இன்றைக்கு உள்ள நிலையில முஸ்லிம்களுடைய உணர்வை பாதிக்கிற விஷயங்களை கண்டிப்பாக அவங்க கவனிப்பார்கள், அதை நீக்க சொல்வார்கள், சரியான முறையில் அவங்க சொல்வார்கள், அதை நீங்க செய்ய வேண்டும் என்று ஒரு ஆலோசனையை நான் சொன்னேன். அப்ப நான் அந்த லிஸ்டுகளை கேட்கும்போது சொன்னது நான் தான் சொன்னேன். அது அந்த விஷயத்தை உண்மை சொல்லி இருக்கிறார். ஆனால் இதை நீங்க மக்கள்கிட்ட இதை நீங்க சொல்றதா இருந்தா 23 இயக்கங்களும் சேர்ந்துதான் அவங்களும் பார்த்த பிறகுதான் அவங்கள வைத்து தான் இது முடிவெடுக்க வேண்டும். அவங்க காம்பரமைஸ் ஆகாம நீங்க சரியாகவே செஞ்சு இருந்தாலும், நாங்களே தௌஹீத் ஜமாஅத்தை பார்த்து சரியாக செஞ்சிருந்தாலும் அது ஒரு கலர் வரும், அதுக்கு ஒரு முத்திரை குத்தப்படும், இவங்க விலை போயிட்டார் என்று சொல்லப்படும். தௌஹீத் ஜமாஅத் அது மாதிரி அமைப்பு இல்லைன்னா கூட அந்த சொல்லக்கூடிய நிலைமை உருவாகும். அதனால எதையெல்லாம் 2 பேரு சேர்ந்து ஒரு டீலிங் நடத்தி கொண்டிருக்கிறோம், அதுல ஒருவர் முடிவெடுக்க கூடாது. இது உலகம் பூரா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அதனால நாங்க களத்தில் நிக்கிற மாதிரி அவங்களும் களத்தில் நிக்கிறாங்க. அப்ப ஒரு தரப்பு அவங்க மட்டும் போய் பேசி முடிச்சுட்டு வந்தா கூட நாங்க அதுக்கு ஒரு நோக்கம் கற்பிக்கத்தான் செய்வோம். நாங்க போட்டு முடிச்சுட்டு வந்தா கூட அவங்க ஒரு நோக்கம் கற்பிக்கத்தான் செய்வாங்க. இது நம்மளை பிரிச்சு விட்டுறதுக்கு ஒரு காரணம் அமையக்கூடாது என்று இதெல்லாம் விளக்கி நீங்க பேசுங்கன்னு சொன்னேன். சொன்ன பிறகு நான் இப்ப தொடர்பு கொள்றேன், இப்ப எல்லாத்தையும் பேசுறேன் என்று சொன்னார். சொன்னால் அப்படி சொன்ன பிறகு ஒரு 10 நிமிடத்திற்குள்ள ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு கமல் அறிவிக்கிறார், இந்த முஸ்லிம் தலைவர் எல்லாம் கேட்டுக்கொண்டபடி எல்லாத்தையும் நீக்கிட்டோம், அப்படிங்கிற குர்ஆன் வசனத்தை நீக்கிட்டோம்னு சொல்லி சில பேட்டிகள் நான் அதை பார்க்கவில்லை, அந்த மாதிரி பேட்டி கொடுத்ததாக எனக்கு சொல்லப்பட்டுச்சு. அதை உறுதி செய்து கொண்டேன். அப்ப அந்த மாதிரி சொன்னாங்கன்னு வந்தோம். நான் நினைத்துக் கொண்டது என்னவென்றால், நம்ம சொன்ன பிரகாரம்
23 அமைப்பு தலைவர்களையும் சந்தித்து அவங்கள்ட்ட கருத்தை ஒப்புதல் வாங்கி அதன் அடிப்படையில் இந்த செய்தி நடக்கிறது என்று நான் புரிந்து கொண்டேன். ஏனென்றா முஸ்லிம் சமுதாய தலைவர்கிட்ட பேசி நான் சரி செய்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் பேட்டியில் சொன்னதாக எனக்கு தெரிவிக்கப்பட்டது. அதை வைத்து நான் அப்படிதான் நினைத்துக் கொண்டிருந்தேன். பிறகு ரயிலில் நாங்கள் திருச்சிக்கு பிரயாணப்பட்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்க ஒரு அறிக்கை கொடுத்துருங்க, இந்த பிரச்சனை முடிஞ்சிட்டதுனால நீங்களும் திருச்சியில இறங்கணும்னு ஒரு அறிக்கை கொடுங்க, இந்த மாதிரி பிரச்சனை முடித்து கொண்டோம்னு அறிக்கை கொடுங்கன்னு என்று கேட்டாரு. எப்ப எல்லா தலைவர்களும் சொல்லிட்டாங்க. அப்பதான் கேட்கிறேன், எல்லா தலைவர்கள்ட்ட நீ கேட்டீங்களா, எல்லா இயக்கக்காரங்களும் சேர்ந்து அதை ஒத்துக்கிட்டாங்களான்னு கேட்கும்போது யாரும் கான்ட்ராக்ட்ல வரமாட்டேங்கிறாங்க. அப்ப யாரும் கான்ட்ராக்ட்ல வராட்டி எப்படி அதை நம்ம அறிவிக்க முடியாது, எல்லாரும் ஒத்துக்கிறா முடியாது. நாங்க பிரச்சனை வளர்க்கிற ஆட்களும் கிடையாது, அரசியல் பண்ற ஆட்களும் கிடையாது. எங்களை பாதிக்குதுங்கிறோம், பாதிக்கிற நீக்கிட்டா எங்களுக்கு பஞ்சாயத்து கிடையாது. சினிமாவில் எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. தௌஹீத் ஜமாத்துக்கு சினிமா வந்தாங்கன்னா வராட்டி என்ன, நாங்க அதுல ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஆட்களும் கிடையாது. எங்களுடைய பிரச்சனை என்ன, எங்களை மதத்தை புண்படுத்துங்கிறது மட்டும்தான். அதனால அவங்கள வச்சே நீங்க பேசி முடித்துக் கொண்டால் கூட, எங்க பேர் வராவிட்டால் கூட, தௌஹீத் ஜமாத்து செஞ்சிச்சுங்கிற பேர் இல்லாட்டா கூட எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. அந்த பிரச்சனை ரெண்டு பேரும் டீலிங் பண்ற விஷயம், ரெண்டு பேரும் சேர்ந்து முடிக்கணும். எங்க சைடுல உள்ளதை நாங்க உங்கள்கிட்ட சொல்லிட்டோம், அந்த சைடுல கேட்டுக்கிறோங்க அப்படிங்கறத கேட்கும்போது மறுபடியும் இந்த ஒரு அரை மணி நேரத்தில் நான் எல்லாத்தையும் பேசி முடிச்சிடுறேன் அப்படின்றாரு. பிறகு பார்த்தா தொலைக்காட்சியில அவங்களெல்லாம் சந்திக்கலைங்கிற விஷயம் அந்த புதிய தலைமுறையில நேர்பட்ட பேச நிகழ்ச்சியில சொல்லப்படும் பொழுதுதான் வேற மாதிரியா வருகிறது. அந்த இயக்கத்தில் அவர் இல்லைங்கிற மாதிரியும், அந்த 23 தலைவர்களை பார்க்கலைங்கிற மாதிரியும், அவங்களுக்கு இவருக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி உள்ள செய்திகள் எல்லாம் உலகத்துக்கே தெரிகிற மாதிரி அந்த நிகழ்ச்சி நடந்து விட்டது. அப்ப பிரதிநிதியாக நான் அனுப்பி வைத்தேன் என்ற ஒரு வசனம் சொல்லி இருக்கிறாரு. நான் நீக்க சொன்ன பட்டியலை கொடுத்தா சொல்லி இருக்கிறாரு. அதுல சில உண்மைகள் இருக்கிறது, சில விஷயங்கள் உண்மை அல்லாத விஷயங்கள் இருக்கிறது. நம்ம பட்டியல் கொடுத்தனா நான் தான் கொடுத்தேன். முக்கியமா நான் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா, படத்தை நாங்க எதிர்க்க வேண்டிய படம்ங்கிறதுக்காக எதிர்க்கிறோம். அது பொதுவாக எல்லா படத்தையும் எதிர்ப்போம். இஸ்லாத்துல திரைப்படத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கிடையாது, அது தடுக்கப்பட வேண்டியதான் திரைப்படங்கள் இருக்கிறது. நம்ம அணுகல, முஸ்லீம்களை பாதிக்குதுங்கிற என்ற காரணத்திற்காக அணுகி இருக்கும் பொழுது அதை நீக்கிவிட்டார்களேயானால் அது வெளியிடுவதில் மறுக்கிறதுக்கு நியாயம் கிடையாது. நாங்கள் மறுக்க மாட்டோம், கொள்கை அளவில் அது கரெக்ட் தான். ஆனா எதெல்லாம் பாதிக்குதுன்னு யார் முடிவு பண்ணணும்? யார் பார்த்தாங்களோ, யார் அப்ஜெக்ஷன் பண்ணாங்களோ, யார் மனு கொடுத்தாங்களோ, யார் எதிர்த்து நிக்கிறாங்களோ, யார் கோர்ட்ல வழக்கு போட்டிருக்கிறாங்களோ, எல்லாருமா சேர்ந்து முடிவெடுத்தா தான் சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்ளும். அப்படி இல்லாம ஒரு சாரார் போய் முடிவெடுத்து அறிவித்தார்களே ஆனால் இவர்கள் எதை விலை போய்விட்டார்கள் என்றுதான் மக்கள் நினைப்பார்கள். இவ்வளவு விவரமாக நான் சொன்ன பிறகு அரை மணி நேரத்துல பேசுறேன்னு சொன்னவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். அதனால அந்த நீக்கினால் நாங்கள் மறுக்க மாட்டோம் என்று சொன்னது உண்மை. ஆரம்பம் முதல் அதுதான் நம்ம நிலைப்பாடு. எங்களை பாதிக்கிற விஷயத்தை நீக்கிட்டாங்கன்னா அதை போய் ஏற்றுக்கிட்டு நிக்க மாட்டோம். இதுல இந்த விஷயத்தை அவர் சொன்னார். இது இன்றைக்கு அல்ல, என்றைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு அதுதான். எங்களை பாதிக்கிறதுக்கு தான் நாங்க எதிர்க்கிறோமே தவிர, எதிர்க்கணும் என்பதற்காக நாங்க ஒரு இயக்கம் இருக்கிறோம்னு காட்டிக் கொள்வதற்காக நாங்க எதிர்க்கிறது கிடையாது. அந்த பாலிசியை அவர் சொன்னாரு, அது கரெக்டான பாலிசி தான். ஆனால் நீக்கிறது எது என்பதை யார் முடிவு செய்யணும்? எதிர்க்கிறவங்க முடிவு செய்யணும். யார் எதிர்க்கிறா? தௌஹீத் ஜமாத்தும் 23 அமைப்புகளும் எதிர்க்கிறார்கள் சொன்னா, அப்ப எல்லாம் அதை லிஸ்ட் எடுக்கணும். எல்லோரும் எடுத்து மன நிறைவடைந்து அதுல பேச்சுவார்த்தை நடத்தி அதை நீக்கி இருந்தார்களே ஆனால் கண்டிப்பாக அந்த தலைவர்களும் ஏற்றுக்கொண்டு இருப்பார்கள். அவங்களும் பிரச்சனை உண்டாகி மக்கள் மத்தியில் அடித்துக் கொள்ளணும் அந்த மாதிரி விரும்புற நிலையெல்லாம் இல்ல. அடித்துக் கொண்டால் எங்களுக்கு பாதிப்பு, சமுதாயத்துக்கு தான் பாதிப்பு. அது ஏற்படக்கூடாது என்ற கவலை எங்களுக்கு இருக்கிறது. அதை விட எங்கள் மதம் கேவலப்படுத்துங்கிற உணர்வுக்காகத்தான் பெரிய ஒரு இந்த தியாகமான ஒரு வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் சொன்ன பிறகு மாற்றமாக அந்த செய்தியை அவரு சொல்லி இருக்கிறாரு. ஆனா அந்த லிஸ்ட் கொடுத்தேன்னு சொல்றது உண்மை, பாக்குறதுக்கு எங்களை அழைச்சிக்கிட்டு போனது உண்மை. நீங்கள் இந்த நீக்கிவிட்டால் மக்கள் ஒத்துக்குருவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா ஒத்துக்குருவாங்க என்று நான் சொன்னதுதான் உண்மை. அதோட இன்னும் ஒரு உண்மையை சேர்த்து இருந்தா கரெக்டா இருந்திருக்கும். 3 உண்மையை கரெக்டா சொன்னவரு 4வது உண்மை என்னவென்று சொன்னால், இது எல்லாமே யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அனைவரும் சேர்ந்து இதை முடிவெடுக்கணும். ஒருவர் எடுத்தாரே ஆனால் சரியாக இருந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்க 4 பேர் 2 பேர் போய் சில காட்சிகளை நீக்க சொன்னீர்களே ஆனால் அது மட்டும்தான் அதுல இருக்குன்னு எப்படி நீங்க முடிவு பண்ணீங்க? அது இல்லாத வேற காட்சிகள் இருக்கலாமே. உங்களுக்கு சரின்னு பட்டது அவங்களுக்கு தவறுன்னு படலாமே. அப்ப இவ்வளவு விஷயங்கள் அதில் அடங்கி இருக்குது என்றெல்லாம் நான் விளக்கி சொன்னதை, அந்த ஒரு விஷயத்தை அவர் சரியான முறையில புரிந்து கொள்ளாத காரணத்தினாலதான் இவ்வளவு விபரீதங்களும் நடந்து முடிந்து விட்டது. இப்போ உள்ள பிரச்சனையில
இது நடந்த விஷயத்தை நான் சொல்றேன். நடந்ததுல வந்து ஒளி மரபு கிடையாது. தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் பிராங்கா இருக்கும். அது போக நம்ம யாரையும் ரெப்ரசன்டேட்டிவா நம்ம எதுக்குமே அனுப்ப மாட்டோம். தௌஹீத் ஜமாத் ஒரு விஷயத்தை செய்யறதா இருந்தால் ஆலோசனை கேட்டார்கள், ஆலோசனை யாருக்கு வேண்டாலும் சொல்லுவோம். 23 அமைப்புடைய சகோதரர்கள் கூட சில பேர் நம்மகிட்ட தொடர்பு கொண்டு சில ஆலோசனைகளை கேட்டிருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறோம். ஆலோசனையா எடுத்துக்கொள்ளணுமே தவிர அதிகாரப்பூர்வம் எங்கள் கருத்தாக நாங்கள் மக்களுக்கு சொல்வதாக இருந்தால் அதை நாங்க தான் சொல்லுவோம். எங்க அமைப்பு கொண்டு சில விதிமுறைகள் இருக்கு, சட்ட விதிகள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் வழக்கு போடுறாங்க யார் போடணும், அறிக்கை விடுறாங்க யார் அறிக்கை விடணும், செய்தியாளர்களை யார் சந்திக்கணும், முடிவு எப்படி எடுக்கணும் என்று ஒவ்வொன்றுக்கும் எங்க அமைப்புல வந்து விதிமுறைகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் நம்ம செய்வோம். நம்ம ரெப்ரசன்டேட்டிவா, அதாவது எங்களுடைய பிரதிநிதியாக அவரை வந்து நம்ம அந்த வீட்டுக்கும் அனுப்பவில்லை, புதிய தலைமுறைக்கு பேட்டி கொடுக்கவும் அனுப்பவில்லை. புதிய தலைமுறையில பேட்டி கொடுத்த பிறகு மக்கள் சொல்லிதான் எங்களுக்கே தெரியும். அதுக்கு பிரதிநிதி அனுப்பல. இதை நம்ம பதிவு செய்யணும். அதே நேரத்தில் வந்து இது ஒரு முடிவுக்கு வரணும் என்பதுதான் நாங்களும் விரும்புறோம். இது வந்து இப்படி நீடிச்சுக்கிட்டு போறதுங்கிறது நல்லது கிடையாது. ஏதாவது ஒரு முடிவு வரத்தான் போகிறது. நாளைக்கு நீதிமன்றமே தடையை நீக்கி வெளியிட்டாலும் இப்படியே வெளியிட்டால் அது என்ன மாதிரி நாங்கள் பயந்தோமோ அந்த விளைவுகள் ஏற்படத்தான் செய்யும். தகராறுகள், சண்டைகள், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அது வரக்கூடாது என்று சொன்னால் இன்றைக்குள்ள நிலையில இந்த கமலஹாசனுக்கும் அவருக்கு சார்பாக இருக்கக்கூடிய மக்களுக்கும் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய நாங்கள் சில யோசனைகளை நாங்கள் சொல்லுகிறோம். இப்ப பிரச்சனை என்னவென்று சொன்னால் 3 தரப்பு பிரச்சனையாக இருக்கிறது. முதல்ல 2 தரப்பு பிரச்சனையாக இருந்தது. அவ அப்பவே 2 தரப்பை பேசி முடித்துக் கொண்டு மனு வாபஸ் பண்ற அளவுக்கு செய்திருக்கலாம். முஸ்லிம்களோட பேசி அவங்க நீக்கிறோம் என்று சொல்லி இருந்தால் அது இருதரப்பு பிரச்சனையாக ஆயிருக்கும். இப்ப 3 தரப்பு கூட இல்ல 4 தரப்பு பிரச்சனையாக இப்ப மாறி இருக்கிறது. ஒண்ணு கமலஹாசனுடைய அவருடைய தரப்பும் அவருக்கு சார்பா இருக்கிற அத்தனை பேரையும் ஒரு தரப்பா வைத்துக் கொள்ளுங்கள். இது எல்லாம் ஒரு தரப்பாக இருக்கிறார்கள். இன்னொரு தரப்பாக எடுத்துக்கொண்டீர்களேயானால் தௌஹீத் ஜமாத்தும் இந்த 23 அமைப்புகளும் முஸ்லிம் சமுதாயமும் அதெல்லாம் சேர்ந்து இன்னொரு தரப்பு, 2 தரப்பு. 3வது எடுத்துக்கொண்டீர்களேயானால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கூடாது என்பதற்காக அரசாங்கம் ஒரு தரப்பு, கவர்மெண்ட் நடத்துறவங்க அதை கவனிப்பாங்க, அவங்க ஒரு தரப்பாக ஏற்படுத்திக்கிறாங்க. 4வது இந்த 4வது தரப்பை உண்டாக்குனது கமலஹாசன் நீதிமன்றத்துக்கு போன காரணத்தினால கோர்ட் ஒரு தரப்பாக இப்ப இருக்கிறது. 4 விதமான ஒரு சிக்கல்ல இருக்கக்கூடிய நேரத்தில் இதை தீர்க்கிறதா சரியான முறையில் தீர்க்கணும் நினைச்சோம் என்று சொன்னால் அவர் நன்மையை நாடி அவருக்கு நன்மை நாடக்கூடிய இருந்தால் ஈஸியாக எளிதாக இதை வந்து தீர்த்து விட முடியும். என்ன பிரச்சனை, முஸ்லிம்கள் என்னெல்லாம் பாதிக்க நினைக்கிறீங்க என்று இந்த யார வந்து 2 பேரை வந்து நீக்கிட்டோன்னு வேற அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படியான ஒரு ஆளு ஒரு நல்ல முடிவை எடுத்தால் கூட மீதி உள்ளவர்கள் வந்து மனோதத்துவ ரீதியாக ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். சம்பந்தப்பட்ட எங்களை கேட்காம வேற ஆளை பத்தி எப்படி கேட்கிறேன்னு தான் நினைப்பார்கள். வெளிப்படையா சொல்லாட்டாலும் நான் நினைப்பேன், அவர்கள் நினைப்பார்கள், எல்லாரும் நினைப்பார்கள். அதை தவிர்க்கிற விதமாக உடனடியாக இப்ப கமலஹாசன் தரப்பில் உள்ளவர்கள் அந்த 23 அமைப்புடைய தலைவர்களை சந்தித்து என்னென்ன உங்களுக்கு நீக்கப்பட வேண்டியிருக்கிறது, எதெல்லாம் நீக்கினால் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய மனம் புண்படாது என்று கேட்டு அந்த பேச்சுவார்த்தையை நடத்தி 2 பேரும் இணக்கமான முடிவுக்கு வந்து அதன் அடிப்படையில் அந்த காட்சிகள் நீக்கப்படுமானால் அப்ப வந்து தௌஹீத் ஜமாத்துக்கு அப்ஜெக்ஷன் கிடையாது. தௌஹீத் ஜமாத்துக்கு தனி நிலையெல்லாம் நாங்க எடுக்க மாட்டோம். முஸ்லிம்களை புண்படுவார்களா என்கிற விஷயத்தில எல்லாம் கரெக்டான முடிவை தான் எல்லாரும் எடுப்பாங்க. அப்ப அந்த முடிவு அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவை நாங்கள் எங்கள் முடிவாகவும் ஏற்றுக்கொள்வோம்ங்கிற அளவுல நாங்க பேரை வாங்கணும், நாங்க தான் போய் அங்க பேச்சுவார்த்தை நடத்தணும், நாங்க தான் சைன் பண்ணணும் என்று காட்டணுங்கிறது எங்களுக்கு தேவை கிடையாது. அப்படி விரும்பக்கூடிய ஜமாத்து கிடையாது. அதை வந்து அவர் செய்தாரையானால் அதாவது இந்த பிரச்சனைக்குரியர்கள் ஆகிவிட்ட பஷீர் சகோதரர் வந்து ஒரு நல்ல நோக்கத்தில் பாடுபட்டு இருந்தாலும் அவர் இன்னைக்கு பிரச்சனைக்குரியவர் ஆயிட்டதுனால் அவரை மையமாக வைக்காமல் இவங்களாகவே அணுகி அதை வந்து செய்தார்களே. ஆனால் அப்ப சரி நீக்கிவிட்டோம் என்று சொல்லி இருதரப்புமாக சேர்ந்து உள்துறை செயலாளர் சந்தித்து இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்குரியது அரசாங்கத்தை வந்து அரசாங்கத்தின் கையில போய் ஒரு கௌரவ பிரச்சனை மாதிரி ஆக்கப்பட்டு விட்டது. கவர்மெண்ட்டுக்கும் ஒரு தப்பான ஒரு தீர்ப்பு கொடுத்து விட்டார்கள், தடை போட்டு விட்டார்கள். ஒரு அரசாங்கத்துக்கு அவப்பெயர் வரக்கூடாது என்பதற்காக அவங்களும் சட்ட ரீதியா போராடத்தான் செய்வாங்க. நாம செஞ்ச உத்தரவு சரிதான் என்று காட்டுவதற்காக வேண்டி கவர்மெண்டும் சில நடவடிக்கைகள் எடுக்கத்தான் செய்வார்கள். அந்த மாதிரி ஒரு இதுல முருகல் இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க அந்த மாதிரி போய் உள்துறை செயலாளரை சந்தித்து எங்களுக்குள்ள நாங்கள் பேசிட்டோம், சட்டங்களுக்கு உள்ளதான் நீக்கிட்டோம் என்று ஒரு கடிதத்தை கொடுப்பார்களே. ஆனால் கோர்ட்டே வந்து கோர்ட் 4வது தரப்பு தேவைப்படாது. இப்ப
நாலா தரப்புக்கு வேலை இல்லை. 144 போட்ட ஒரு அரசாங்கம் நாங்க 144 விலக்கிக் கொள்றோம்னு சொல்லிவிட்டால் அப்ப அந்த படத்தால் எந்த பிரச்சனையும் வராது என்கிற மாதிரி முஸ்லிம் சமுதாயத்துக்கு செய்தி போய்விடும். முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் அந்த செய்தி போய்விடும். அப்ப இது ஒரு அவங்க வந்து முஸ்லிம்கள் அரசியல் பண்ணல, அவங்கள பாதிக்குதுங்கிறது தான் சொன்னாங்க. சரியான காரணம் சொல்லும் பொழுது ஏற்றுக்கொண்டார்கள். கமலஹாசனும் அப்படி இல்லை, அவரும் முஸ்லிம்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர் நீக்கிவிட்டார். இதை வந்து ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு பிரச்சனை மாதிரி ஆக்கப்படுவது கூட முடிவுக்கு வந்துவிடும். அப்ப கமலஹாசன் தரப்புல இது ஒரு சட்ட போராட்டம் நடத்துவதை விட அவர் இது மாதிரியான அணுகுமுறை அப்பவும் கையாண்டிருக்கலாம், இப்பவும் கையாளலாம். இதை செய்வதன் மூலமாக ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் தான் நாங்க விரும்புறோம். தௌஹீத் ஜமாத் நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் நிலைப்பாடு விஷயத்துல அரசியலுக்காக நாங்க இதை செய்யவே மாட்டோம். நாங்க தேர்தலில் போட்டியிடவும் மாட்டோம். இதை வச்சுக்கிட்டு நாங்க தௌஹீத் ஜமாத்துன்னு ஒண்ணு இருக்குதுன்னு பேர் எடுக்க வேண்டிய அளவுக்கு இந்த ஜமாத்துக்கு வந்து இறைவன் பேரை தந்திருக்கிறான். இதையெல்லாம் வைத்து ஒரு பேர் எடுக்கவும் முடியாது. இதை விட பல நல்ல காரியங்களை செய்து இந்த ஜமாத் வந்து பேர் எடுத்திருக்கிறது. அதனால இந்த ஜமாத் ஒரு விஷயத்தை கையில் எடுக்கும் என்று சொன்னால் அது நன்மை தீமையை தான் எடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பிரச்சனை சுமூகமா முடிவதற்குரிய வாசல் திறக்கப்படுமையானால் வீம்பு பிடிக்காமல் சொன்னதையே சொல்லாமல் எதிர்த்தரப்புடைய அவங்களுடைய நியாயங்களை கருத்துல கொண்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட சில விஷயங்களை விட்டுக் கொண்டு இனிமேல் எதிர்காலத்துல யாருமே இது மாதிரி எடுக்க மாட்டார்கள் என்கிற விஷயத்தில் நம்ம வெற்றி பெற்று இருக்கிறோம். முஸ்லிம் சமுதாயம் வந்து இனிமே முஸ்லிம்களை தேவையில்லாமல் சீண்டக்கூடாது, அவங்க எந்த அளவு காயப்பட்டு இருந்தால் இப்படிலாம் கொந்தளித்து எழுவார்கள்ங்கிற அளவுக்கு திரைத்துறையினரே இன்னைக்கு புரிந்திருப்பார்கள். உள்ளுக்குள்ள அவ்வளவு எவ்வளவு கசப்பு இருந்தாலும் இனிமேல் இந்த மாதிரி அவங்க சம்பாதிக்கிறதுக்கு தான் படம் எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து ஆபத்து வரும் என்று சொன்னால் அவங்க திருந்தாவிட்டால் கூட அவங்களால எடுக்க முடியாது, சம்பாதிக்க முடியாமல் போய்விடும். அந்த ஒரு பாடத்தை இன்னைக்கு எல்லாரும் படித்திருக்கிற காரணத்தினாலையும் அவரும் இணங்கி வர்ற காரணத்தினாலையும் நாங்க இதை வந்து புரிவாத முரண்டு பிடித்துக் கொண்டு வர விட மாட்டோம், போக விட மாட்டோம்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். அதே நேரத்தில் வந்து இதை முடிவு யார் எடுக்கணும்னா களத்தில் நிற்கிறவங்க எடுக்கணும், அதை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த தீர்வாக நாங்கள் சொல்லிக்கிறோம்.